கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களோடு வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று வேதம் வாசித்தீர்களா? இன்று ஜெபித்தீர்களா? இன்று குடும்ப ஜெபம் செய்தீர்களா? யோசித்து கொண்டே இந்த காணொளியை காணுங்கள். இந்த நாளிலும் நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது என்கிற காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை இந்த காணொளியை கண்டுகொண்டிருக்கிற நீங்கள் கூட சொல்லலாம், நான் கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழ்கிறேன், நான் ஆண்டுடைய பிள்ளை, நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன், ஆனால் என்னுடைய சரீரத்தில் பலவீனங்கள், என்னுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள், இந்த பிள்ளைகள் நிமித்தம் பிரச்சனை, நன்மைகள் அநேக நன்மைகள் இல்லாமல் நான் கலங்கி கொண்டு இருக்கிறேன். போன வருடம் கூட ஆண்டவர் எனக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்தார், ஆனால் என்னுடைய சரீரத்திலோ பலவீனம், என் வாழ்க்கையில் போராட்டங்கள், கண்ணீரின் அனுபவங்கள், அநேக காரியங்களை நான் கடந்து வந்திருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் வேதனையோடு கூட பாடுகளோடு பயத்தோடு இருந்து கொண்டிருப்பேன் என்று சொன்னால், ஆண்டவர் இந்த நாளிலே உங்களோடு கூட பேசுகிற ஒரு காரியம், நீங்கள் நீதிமானாய் வாழ்கிறபடியினால், நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட அவருடைய பிள்ளையாக இருக்கிறபடியினால், உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஒரு கேடும் ஏற்படாது என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், நீதிமானாய் வாழ்ந்தவர்களை ஆண்டவர் ஒருபோதும் அவர் கைவிட்டதே இல்லை. ஒருபோதும் ஒரு கேடும் அணுகாதபடி ஆண்டவர் பாதுகாத்திருக்கிறார். நாம் வேதத்திலே நான் பார்ப்போம் என்று சொன்னால், வேதத்திலே யோசேப்பை குறித்து நான் பார்க்கும் பொழுது பாருங்கள், யோசேப்பு அங்கே தன்னுடைய சகோதரர்களோடு கூட அவன் ஆடு மேய்க்க அவன் கடந்து செல்லும் பொழுதும், தன்னுடைய சகோதரர்களுக்கு ஆகாரங்களை கொண்டு செல்லும் பொழுதும், தன்னுடைய சகோதரர் செய்த பொல்லாப்பான காரியங்களை எல்லாம் தன்னுடைய தகப்பனிடத்தில் சொல்லி வருவதை நாம் பார்க்கிறோம். காரணம், யோசேப்பு தன்னுடைய சகோதரர் செய்த பொல்லாத காரியங்களுக்கு அவன் உடன்படவில்லை. இவன் நீதிமானாய் வாழ்கிறான், ஆனால் அவருடைய சகோதரர்களோ தேவையில்லாத அசுத்தமான காரியங்களை செய்தார்கள். வேதம் சொல்கிறது, அவர்கள் செய்த பொல்லாப்பான காரியங்கள் எல்லாம் தன்னுடைய தகப்பனுக்கு சொல்லி வருவான் என்று சொல்லி ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அவன் தன்னுடைய தகப்பனிடத்திலே தன்னுடைய சகோதரர் செய்த பொல்லாப்பான காரியங்களால் சொல்லி வந்தபடியினால், ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, அவனுடைய சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். யோசேப்பு நீதிமானாய் வாழ்ந்தான். நீதிமானாய் வாழ்ந்தவுடனே அவனுக்கு பாருங்கள், அவர்கள் அங்கே அவர்கள் சந்தோஷப்படுத்தவில்லை, அவனுக்கு வெகுமதிகளை கொடுக்கவில்லை. அவள் செய்த காரியம், அவனை பகைத்தார்கள், அவனோடு கூட பிறந்த சகோதரர் அவனை பகைத்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே பாருங்கள், தங்களுடைய சகோதரர்கள் ஆடு மேய்க்க போன பொழுது அவர்களுக்கு ஆகாரம் கொண்டு சொல்லுகிறார். ஆகாரம் கொண்டு சென்ற ஆகாரத்தை வாங்கி சாப்பிட்டு விட்டு அந்த யோசேப்பை பாருங்கள், படுகுழியிலே, தண்ணீர் இல்லாத குழியிலே அவர்கள் தூக்கி போட்டு அவனை கொலை செய்து விட வேண்டும் என்று சொல்லி அங்கே முயற்சிக்கிறார்கள். குழியிலே, தண்ணீர் இல்லாத குழியிலே அவனை தூக்கி போட்டு விட்டார்கள். எவ்வளோ கொடூரமான ஒரு காரியம் பாருங்கள். நீதிமானாய் வாழ்ந்தவன், பரிசுத்தமாய் வாழ்ந்தவன், தன்னுடைய சகோதரர்களோடு கூட பொல்லாப்பான காரியங்களை செய்வதற்கு அவன் ஆமோதிக்காமல் அவர்களை விட்டு விலகி சென்றபடியினால் அவனை பகைத்தார்கள். இப்பொழுது நான் பார்க்கும்போது குழியிலேயும் தூக்கி போட்டு விட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தபடியாக நான் பார்க்கும்பொழுது 37ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே அவர்கள் 20 வெள்ளி காசுக்கு எகிப்துக்கு போகிற மனிதனிடத்திலே விற்றும் போட்டு விட்டார்கள் என்று சொல்லி பாருங்கள். தன்னுடைய சொந்த சகோதரன் தான், நீதிமானாய் வாழ்ந்தவன், ஆனாலும் கூட அவனை அங்கே அவர்கள் 20 வெள்ளி காசுக்கு விற்று போடுகிறதை பார்க்கிறோம். நீதிமானாய் வாழ்ந்த மனிதனுடைய வாழ்க்கையில் பாருங்கள், பாடுகளுக்கு மேலே பாடு, கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம். ஒருவேளை அவன் நினைத்திருக்கலாம், நான் கர்த்தருக்காக நான் வைராக்கியமாக வாழ்கிறேன், நான் பரிசுத்தமாக வாழ்கிறேன், என்னுடைய சகோதரர் செய்கிற பொல்லாங்கெல்லாம் நான் செய்யலை, தப்பு நான் பண்ணல, அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறேன், என்னுடைய சகோதரர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறேன், அவர்களுக்கு ஆகாரம் கொண்டு வருகிறேன், இவ்வளவு நன்மைகளை செய்த பின்பும் என்னுடைய வாழ்க்கையில் மாத்திரம் தீமைக்கு மேலே தீமை, பாடுகளுக்கு மேலே பாடு, கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி கூட அவர் யோசித்திருக்கலாம். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம்
20ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அங்கே அடிமையாக கொண்டு போகப்பட்ட இடத்திலே போத்திபாருடைய வீட்டிலே அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். அந்த இடத்தில் அவனுடைய மனைவி அவனோடு கூட பொல்லப்பான காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைத்த பொழுது அவன் வஸ்திரத்தை விட்டு விட்டு வெளியே ஓடி விடுகிறான். உடனே அவள் சொல்லுகிறாள், இங்கே வந்த அந்த மனிதன் என்னை கெடுக்க பார்த்தான் என்று சொல்லி பொய்யான குற்றம் சுமத்தி பாருங்கள் சிறைச்சாலையிலே அடைக்கிறதை நாம் பார்க்கிறோம். யோசேப்பு நீதிமானாய் வாழ்ந்தவன். அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். இந்த வீட்டிலே உன்னை தவிர, போத்திபாருடைய மனைவிடத்திலே சொல்லுகிறார், உன்னை தவிர எந்த காரியத்தையும் என்னுடைய எஜமான் விலக்கி வைக்கவில்லை. நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? நான் இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி பாவத்துக்கு அவன் விலகி ஓடி நான் நீதிமானாய் வாழ்ந்தான். அவனுக்கு கிடைத்த பரிசு சிறைச்சாலை. நீதிமானாய் வாழ்ந்தது போது அவனுக்கு கிடைத்த ஒரு வெகுமதி சிறைச்சாலை தான் கிடைத்தது, கண்ணீர் தான் கிடைத்தது, அடி தான் கிடைத்தது, வேதனை தான் கிடைத்தது, அவமானம் தான் கிடைத்தது. ஒருவேளை அவனோடு வேலை செய்தவர்கள், அவனுக்கு கீழே பணி செய்தவர்கள் அவனை காரி உமிழ்ந்திருப்பார்கள், அடித்திருப்பார்கள். எவ்வளவோ அவனுக்கு அவமானங்கள் ஏற்பட்டது. ஆனாலும் தன்னுடைய நீதிமானாய் வாழ்ந்ததை விட்டு அவன் வழி விலகி போகவில்லை. பரிசுத்தத்தை அவன் காத்து கொண்டான். பாருங்கள், இன்னும் நாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது 40ஆம் அதிகாரம் 23ஆம் ஆதியாகமம் 40:23ஆம் வசனம் சொல்லுகிறது, அங்கே சிறைச்சாலையிலே 2 பேர் வருகிறார்கள். பானபாத்திரக்காரனும் சுயம்பாகி வருகிறார். 2 பேரும் சொப்பனம் காண்கிறார்கள். 2 பேருடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார் பானபாத்திரக்காரனை பார்த்து, ராஜா சீக்கிரத்தில் 3ஆம் நாளில் உன்னை உயர்த்துவார், நீ மீண்டும் பழைய நிலைக்கு செல்வாய், அப்பொழுது என்னை நினைத்துக்கொள், நான் ஒரு தவறும் செய்யவில்லை, நான் தவறு செய்யாமலே நான் அடைக்கப்பட்டிருக்கிறேன், சிறைச்சாலையில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உடனே அவன் சொல்லுகிறார், நீ சொன்ன அர்த்தத்தின்படி நடந்து விட்டால் கண்டிப்பாக ராஜாவிடத்தில் பேசி உன்னை விடுதலையாக்குவேன் என்று சொல்லிவிட்டு சென்றவன். வேதம் சொல்லுகிறது, யோசேப்பை பானபாத்திரக்காரன் மறந்து போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். நீதிமானாய் வாழ்ந்தவன் பாருங்க, தன்னோடு இருந்தவர்கள் கூட, தன்னால் உதவி பெற்றவன் கூட மறந்து போய் விடுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காணொலியை கண்டுகொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, தம்பி, தங்கச்சி, பெற்றோரே, ஒருவேளை நீங்கள் கூட சொல்லலாம், என்னால் நன்மை பெற்றவர்கள், நான் எத்தனையோ பேர் நன்மை செய்திருக்கிறேன், எத்தனையோ உதவி செய்திருக்கேன், எல்லாரும் என்னை மறந்துட்டாங்க, நான் பாவமே செய்யலை, நான் நன்மையை மாத்திரம் செய்கிறேன், நீதிமானாக வாழ்ந்து கொண்டிருக்கேன், கர்த்தருக்காக உண்மையாக வாழ்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் தான் பாடு, மற்றவங்க என்னையே தான் கேவலமாக பேசுகிறாங்க, இழிவான வார்த்தைகள், என் பிள்ளைங்க கர்த்தருக்காக வைரைக்காமல் வாழ்கிறாங்க, ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் நன்மைகள் கிடைக்கல, வேதனைகள் கஷ்டங்களில் இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்பொழுது யோசேப்பு அதிபதியாய் மாற்றப்பட்டு விட்டார். அதிபதியாய் மாறின பின்பு அவருடைய சகோதரர்கள் அவரிடத்தில் ஆள் சொல்லி விடுகிறார்கள். அவருடைய தகப்பனார் உயிரோடு இருக்கும்போது சொன்னார், எங்களை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னார், நாங்கள் தெரியாமல் இந்த தவறை செய்துவிட்டோம், உன்னை குழியில் தூக்கி போட்டு விட்டோம், உனக்கு விரோதமாக உன்னை அடிமையாக ஒப்பு கொடுத்து விட்டோம், தயவு செய்து எங்களை மன்னிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது யோசேப்பு ஒரு வார்த்தையை அந்த வேத வசனத்தில் பயன்படுத்துகிறார். பாருங்கள், நான் தேவனா, நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், ஆனால் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே அந்த தீமையை அவர் நன்மையாக முடிய பண்ணினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்கள், அழகாக ஒரு வார்த்தையை சொல்கிறார், நீங்கள் எனக்கு தீமை செய்தது உண்மைதான், ஆனால் நான் உத்தமத்தில் நீதியாய் நான் வாழ்ந்தபடியினால் தேவன் நீங்கள் செய்த அத்தனை தீமையும் நன்மையாக முடிய பண்ணினார். ஒருவேளை இந்த யோசேப்பு அவருடைய சகோதரர் பகைக்காமல், அவனை குழியில் தூக்கி போடாமல், இந்த போத்திபார் அவனை சிறைச்சாலையில் அடைக்காமல் இருந்திருப்பான் என்று சொன்னார். ஒருவேளை பானபாத்திரக்காரன் கூட அவனை மறக்காமல் இருந்திருந்தால், இந்த யோசேப்பு அவனுடைய வீட்டில் ஒரு அடிமையை போல தன்னுடைய சகோதரர்களுக்கு சாப்பாடு கொண்டு கொடுக்கிறவனாக மாத்திரமே இருந்திருப்பான். அவனுக்கென்று எந்த ஒரு மேன்மையும் இருந்திருக்காது, உயர்வுகளும் இருந்திருக்காது, ஆசீர்வாதங்கள் இருந்திருக்காது. அவனோடு அவருடைய சகோதரோடு கூட அப்படியே வீட்டில் உட்கார்ந்து இருந்திருப்பான். அவனுடைய குடும்பம் கூட பஞ்சத்தில் அழிக்கப்பட்டு விட்டிருக்கும். ஆனால் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நடந்த அத்தனை தீமைகளும் அத்தனை பாடுகளும் பாருங்கள், ஒவ்வொரு பாடும் அவனை எகிப்து தேசத்தில் அதிபதியாக மாற்றுவதற்காகவே அவனை கொண்டு சென்றது. அதிபதியாக மாற்றுவதற்காகவே ஒவ்வொரு ஸ்டெப்பாக அவனை எடுத்து கொண்டு சென்றது. அவன் ஒவ்வொரு பாடுகளை அனுபவித்து அனுபவித்து அவன் எகிப்துக்கு நேராக கடந்து செல்லும் பொழுது பாருங்கள், கடைசியிலே அவன் அங்கே அதிபதியாய் மாற்றப்படுகிறான். அதிபதியாய் மாற்றப்பட்டது மாத்திரமல்ல, அவன் நிமித்தம் அந்த எகிப்து தேசமும் சுற்றியுள்ள தேசங்களும் பஞ்சத்திலே பாதுகாக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். நீதிமானாய் வாழ்ந்தபடியினால் யோசேப்பு பாதுகாக்கப்பட்டான்.
அவன் மாத்திரமல்ல, அவனை சுற்றியுள்ள தேசமும் பாதுகாக்கப்பட்டது. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கிற சகோதர சகோதரியை ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், என் வாழ்க்கையில் பாடுகள், வேதனைகள், வியாதிகள், கஷ்டத்தில் இருக்கிறேனேன்னு சொல்லி ஒரு கேடும் நடக்காது, ஒரு கேடும் உங்களுக்கு வராது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்பிக்கையாக இருங்கள், தைரியமாக இருங்கள். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் வந்த பாடுகள், கஷ்டங்கள் எல்லாம் ஒரு நன்மையை உங்களுக்கு கொண்டு வரும், சீக்கிரத்தில் நன்மையை கொண்டு வரும். அந்த யோசேப்பை போல் நீங்களும் கர்த்தர் எனக்கு தீமையை எல்லாவற்றையும் நன்மையாய் முடிய பண்ணினார் என்று சொல்லி கர்த்தரை துதிப்பதற்கு ஏதுவாய் ஆண்டவர் மாற்றுவார். கண்டிப்பாக நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வரும், ஆசீர்வாதங்கள் கடந்து வரும், விடுதலை உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வரும். இந்த வாக்குத்தத்தை சொல்லி கேளுங்க ஆண்டவரிடத்தில். ஆண்டவரே, நீதிமானுக்கு ஒரு கேடு வராது என்று சொல்லியிருக்கிறீர் அல்லவா, நான் உடைய பிள்ளை, உடைய ரத்தத்தால் கழுவப்பட்டவன், என் வாழ்க்கையில் இருந்த பாடுகள், வேதனைகள், வியாதிகளை மாற்றி போடும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேளுங்க. கண்டிப்பாக ஆண்டவர் இந்த வேதனையை, வியாதியை, பலகீனத்தை மாற்றி போட்டு வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். யோசேப்புக்கு நன்மை செய்தவர் உங்களுக்கும் நன்மை செய்ய போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஒரே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.